நம்ம தேவோன் வந்திருப்பாங்க. இப்ப அது அரசர் யோசிச்சு பாக்குறாரு. வந்த தேவோன் இந்த மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு போச்சு, அதை வச்சு அவர் யூஸ் பண்ண பாக்குறாரு. அரசரே உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறப்போ, ஆமா எங்கிட்டயே வந்து ஜங்கு பேசினாங்க, ஆனா நயனாவை வச்சு அதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேமா அவங்க யூஸ் பண்றதுக்கு நான் விட மாட்டேன் அப்படிங்கிறப்போ, அரசரே நீங்க விடுறது விடாதது ஒரு பக்கம், அவங்க யூஸ் பண்றத பண்ணத்தான் போறாங்க. ராஜமாதா காதுக்கு இன்னும் வரல, ஆனா ராஜமாதாக்கு சந்தேகம் இருக்கு. நீங்க யாரையோ அரண்மனைக்கு வெளியே போய் மீட் பண்றீங்க கொள்றீங்கன்னு சொல்லிட்டு ராஜமாதா காதுக்கு போச்சுன்னா நயனாவோட உயிருக்கு ஆபத்துங்கிறாங்க. ஆனா லைட்டா அரசருக்கு கோவம் வந்துடுது. தேவன் உன்னோட கன்சர்ன் என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியுது, ஆனா நயனாக்கு எதுவும் ஆக்குறதுக்கு நான் விட மாட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு, அவளை நான் பாதுகாத்துப்பேன், புரியுதா அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேல தேவோனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம விட்டுருப்பாரு. இதெல்லாம் அரசர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இங்க நம்ம நயனாவை கூப்பிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. நயனா வர வர என்னடா இது, அரசரோட சேம்பருக்கே போறோம் அப்படிங்கிற சமயத்துல இன்னொரு அரசரோட மெய்டு இருப்பாங்க. அவங்க வந்து என்னமோ ஒன்னு பாடி கார்டு காலில் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நயனா இந்த பக்கமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. ஒரு லைப்ரரி இருக்கு, இந்த லைப்ரரிக்குள்ள போனேன்னா இங்கதான் சீக்ரெட் இன்ஸ்பெக்டர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. எனக்கு கடைசியில அரசர் மனசை மாத்திக்கிட்டாரு போல இருக்கு. நம்ம அரசர்னே காட்டிக்க வேண்டாம், சீக்ரெட் இன்ஸ்பெக்டர்னே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாராட்டு இருக்கு. அங்க போறப்போ சொல்றாங்க, இன்னும் இந்த வாட்டி அரண்மனைக்குள்ள லைப்ரரியில மீட் பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, இல்ல இது இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும் இல்லையா, எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்மள யாரோ பாப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்காது, சீக்ரெட்டா இருக்கும் இல்லையா, அதனால ஏற்பாடு பண்ண சொல்லு. நான் என்னது முக்கியமான விஷயம் சொன்னியாமே அப்படிங்கிறப்போ, ஆமா சார் இதுக்கப்புறமாக நான் உங்களை மீட் பண்ண வர முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்கறதுக்கு அதுக்கான காரணம் தேவன் தான் போகாதுன்னு சொல்லிட்டாரு இல்லையா. ஆனா அதை சொல்றது இல்லை, அதுக்கு பதிலாக கவர்னர் ஆஃபீஸே எப்படியோ அரசர் வந்து கலைக்க தான் போறாரு. அதுக்கப்புறம் நான் கவர்னர் ஆஃபீஸில் கிளர்க்கா இருக்கேன், நாங்கள் கிளர்க்கா இல்லை அப்படின்னா நான் ஸ்லேவாக தான் போகணும், எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, நான் ஸ்லேவாக போயிடுவேன், அதெல்லாம் தான் காரணம் அப்படிங்கிற சமயத்தில் இல்லைன்னா நீ கவர்னர் ஆஃபீஸில் கிளர்க்காவே இல்லை அப்படின்னாலும் நீ ஸ்லேவாக போக மாட்டேன், அது சம்மந்தமாக நான் அரசர்கிட்ட பேசிட்டேன் அப்படிங்கிறப்ப நான் எனக்கு சந்தோஷம், ஐயோ ரொம்ப நன்றி, இந்த உதவியை நான் கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன் சார் அப்படிங்கிறாங்க. சரி நயனா, அப்போ நீ வந்து கிளர்க்கா இல்லைன்னா எகெயின் ஸ்லேவாகவும் போக மாட்டேன் அப்படிங்கிறப்போ நீ என்ன பண்ண போற, நான் ஒன்று சொல்லட்டுமா, கோர்ட்டில் வேலை செய்றியா அப்படிங்கிறாங்க. நான் அரண்மனைக்குள்ளே கோர்ட்டில் என்ன வேலை செய்வேன், கோர்ட் மெய்ட் ஆயிடு. அப்படி நீ கோர்ட் மெய்ட் ஆயிட்ட அப்படின்னா அரசர் உன்னை பார்க்க பிடிக்க, அரசருக்கு உன்னை பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா, நீ ஆசைப்பட்ட அப்படின்னா, அரசருக்கு உன்னை பிடிச்சி போச்சு அப்படின்னா, அவர் பார்வையில் நீ பட்டுட்ட அப்படின்னா அவர் உன்னை ராயல் கான்சர்ட்டாகவும் ஆக்கிப்பார் அப்படிங்கிறப்போ, ஐயோ சச்சே எனக்கு அந்த மாதிரியெல்லாம் என்ன எதுவும் கிடையாது, எனக்கு அப்படியெல்லாம் ஆகவும் வேண்டாம், எனக்கு அந்த விருப்பமாக கிடையாது அப்படிங்கிறாங்க. அரசருக்கு என்னடா இது, இவன் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். ஏன் அப்படி இதெல்லாம் மறுக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் என் மனசில் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற சமயத்தில் அப்படியே நயனா வெக்கப்பட்டுட்டு நிற்பாளா. நம்ம அரசரே கேட்பாங்க, அது தேவோனான்னு கேட்குறப்போ, சார் உங்களுக்கு எப்படி தெரியும், மனசுக்குள்ளேயே சொல்லிப்பார், ஏன்னா உனக்கு ஏதாவதுன்னா அவன் துடிச்சு பிடிச்சி வந்து என்கிட்ட பேசுகிறான், அவன் என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் நீ என்னை பார்க்காமே விட்டுடுற, அதெல்லாம் வச்சு தான் பேசுகிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாரு. அப்போ தான் நயனா அவள் மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு அரசர்கிட்ட சொல்லுவா. ஆக்சுவலாக இப்போவாவது இந்த நயனா நம்மக்கிட்டையாவது கன்ஃபஸ் பண்ணாலே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஜெயிலில் தான், எனக்கு 15 வயசாக இருக்கிறப்ப தான் நான் தேவோனை வந்து இந்த ஜெயிலில் தான் மீட் பண்ணேன். நான் பிறந்து வளர்ந்ததே ஜெயிலில் அப்படிங்கிறப்போ என்னை சுற்றி எப்போவுமே வந்து கைதிகளே இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் நான் ஓப்பனாக போய் பேச மாட்டேன். அங்கே ஏதாவது உதவி கேட்டால் பண்ணுறது, அதன் வகையில் பணம் வாங்கிக்கிறதுன்னு இருக்குமே தவிர்த்து யாருக்கிட்டையுமே வந்துட்டு என்னோட மைண்டும் மனசும் ஓப்பனாக பேசணும்னு இருந்ததே இல்லை. ஆனால் அது தேவோன் கிட்ட நடந்தது, அவர்கிட்ட மட்டும்தான் எனக்கு அது நடந்தது. அதனால தான் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். பல வருடங்கள் போயிடுச்சு, பட் இருந்தாலும் என் மனசில் அவர் தான் இருக்காரு. ஆனால் இந்த காதலுக்கு ஹோப்பே இல்லை, இந்த காதலுக்குன்னு எதிர்காலம் இல்லை அப்படிம்பாங்க. இவர் கேட்பாரு, ஏன்னா அப்படி சொல்கிற அப்படிங்கிறப்போ, இல்லை சார் ஆக்சுவலாக என்னோட அம்மாவையும் எனக்கு குருவாக இருந்த பார்க் சாரையும் கொன்னதே வந்து ஜங்கு தான், ஜங்கோட பையன்தான் தேவோன். அப்படி இருக்கிறப்போ என் காதலுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது, என்ன எதிர்காலம் இருக்குது, அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறப்போ எங்கள் 2 பேரோட விதி ஏன் இப்படி இருக்குன்னு நான் பல வாட்டி யோசிச்சிருக்கேன். என் மனசில் இருக்கிறதுல இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை, நீங்கள் இப்படியெல்லாம் பேசுறதும் டக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தேவோனை பிடிக்கும் அப்படிங்கிறது தேவோனுக்கே தெரியாது, நீங்கள் கேட்டதும் சொல்லிட்டேன். என் மனசுலேயே வச்சுக்க முடியாமல் கொட்டினதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டணும் அப்படிங்கிறப்போ, இல்லை நயனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா இந்த விஷயத்தில் என்னால் உனக்கு உதவி பண்ண முடியல அப்படிங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. உன் மனபாரம் குறைஞ்சது என்கிட்ட பேசினதுக்கப்புறம் அப்படின்னா அது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமாக இந்த மாதிரி நயனாவை கொண்டு போய் வந்துட்டு பத்திரமா விட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு பாடிகார்டு கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ அங்கே இன்னும் சில மெய்டோட அரசரோட பர்சனல் மெய்டு வருவாங்க. அவங்க வந்ததும் நயனாவை பார்த்துட்டு ஹாய் நயனா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் திரும்பினதும் அரசரேன்னு வணக்கம் வைக்க பார்க்க, மேடம் நீங்கள் என்ன இந்த பக்கம்னு கேட்டுருவாங்க. ஓகே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அதுவா சும்மா இந்த பக்கம் வந்தீங்க சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அரசரோட மெய்டை கூட மற்றவங்க எல்லாரும் மேடம் தான் கூப்பிடணும். இப்படி அரசர் கூப்பிட்டோன்னா என்ன ஏதுங்கிறது இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உடனே பாடிகார்டு கிட்ட சொல்கிறாங்க, நான் என்ன கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மெய்டை பார்த்து நான் இங்கே இவ்வளோ கூப்பிட்டு வந்து மீட் பண்ண அப்படிங்கிறது யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் என்ன
யாரோ பார்த்துட்டு போறாங்க. ராஜமாதாவோட பர்சனல் பாடி கார்டுன்னு தான் நினைக்கிறேங்க. அதுக்கப்புறமாக அரசர் அவரோட சேம்பருக்கு போயிட்டு என்னத்தையும் யோசிச்சுட்டு இருக்காரு. பர்சனல் மேடை கூப்பிடுறாங்க. இதை பாருங்க, நான் வந்து ஒரு ராயல் கான்சோர்ட்டா ஒரு பொண்ணை நான் கொண்டு வரணும்னு நினைச்சா அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் கண்டிஷன் இருக்கா அப்படின்னு கேட்க, அரசரே உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எந்த பொண்ணையும் நீங்க ராயல் கான்சோர்ட்டா ஆக்கிக்கலாம். அது வந்து தவறில்லை. அந்த பொண்ணோட ஸ்டேட்டஸ், அவ எங்க பிறந்து வளர்ந்தவ அப்படிங்கறதுல பெருசா பேச்சு பொருள் ஆகாது. ஆனா உங்க வாரிசு அந்த பொண்ணு சுமந்தா அப்படின்னா மத்தது எல்லாமே அடிபட்டு போயிடும். ஈவன் அவ ஸ்லேவாவே இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி நீங்க போங்கன்றுவாங்க. ஆனா வெளியே வந்த மேடுக்கு திக்கு திக்குங்குது. ஒருவேளை நயனாவை மனசுல வச்சுட்டு பேசுறாரோ? ஐயோ, நயனா இவருக்கு ஹாஃப் சிஸ்டர் ஆகுதே. ஆனா அதையும் உறுதியா சொல்ல முடியல அப்படின்ட்டு இவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம். இந்த பக்கம் முன்னா கிட்ட பேசிட்டு இருக்க கமிஷனர் தான் காட்டுறாங்க. சொல்லுங்க, இந்த மாதிரி அந்த நயனாவோட அப்பா யாரு? நயனாவோட அப்பா நீங்களா? இல்ல அப்படின்னு ஆரம்பிக்க, நான் நயனாவோட அப்பா கிடையாது. இப்ப யாரு அரசரா இருக்காரோ அந்த அரசரோட அப்பாவோட கேபி ஒரு நாள் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணா. அதன் வகையில தான் கேபி கருத்தரிச்சா. நயனா ராஜரத்தம், இந்த நாட்டோட இளவரசி அப்படிங்கிறப்போ கமிஷனர் அப்படியே ஆடி போயிடுவாரு. இங்க ரூபாவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அதுதான் இப்ப வேற ஒரு மேடு தானே ஹெட் மேடா இருக்காங்க. அவங்க இருந்துட்டு என்ன இங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்க, அங்க போய் உட்காரு இங்க போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த லேடியை பழி வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிட்றப்பெல்லாம் ஒமட்டுற மாதிரியே இருக்கு. கடைசியில கணக்கு போட்டு பார்த்தா நாளும் தள்ளி போயிருக்கு. உடனே டாக்டர் போய் பாக்குறாங்க. இவங்க பிரெக்னன்ட்ங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. ஒரே சந்தோஷம் தான். சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ரோட்ல நடந்து வரப்போ கூட யாரையும் மேல அடிச்சிடாதீங்க, என் வயிற்றுல குழந்தை இருக்கு, ஜங்கோட குழந்தை இருக்கு, ஜங்கோட குழந்தை இருக்குன்ட்டே போவாங்க. இந்த அன்னிக்காரியோட பிசினஸுக்கு அவங்க வியாபாரத்துக்காக ஷிப் எல்லாம் எதுவுமே கிடைக்காம இருக்கும் இல்லையா? தேவன் கிட்ட கூட வந்து பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஷிப் கிடைக்காம இருக்கும். அந்த ஷிப் எல்லாத்தையும் டீலிங் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் வாடகைக்கு விட்டுட்டு இருக்கிறது ஒரு ஆள் தான். அந்த ஆளை கூப்பிட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி கேட்கறப்ப தான் தெரிய வருது, நான் எல்லா ஷிப்பையும் வந்துட்டு வாடகைக்கு நயனாக்கு கொடுத்துட்டேன், நான் நயனா கூட தான் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை சாயும் அந்த இன்னொருத்தவங்களும் கேட்டுக்குவாங்க. சாய் வந்துட்டு உடனே சொல்லுவாங்க, நடக்கிறதெல்லாம் தப்பா இருக்கு, இந்த மாதிரி ஷிப் எல்லாத்தையும் வந்து நயனா தான் வாடகைக்கு எடுத்திருக்கு, அவ கூட தான் பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கிறது அந்த அடியாளுக்கு தெரிஞ்சிருச்சு. நயனா எங்க ஏது நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறப்போ இந்த பக்கம் அந்த அடியால வந்து அன்னிக்காரி கூப்பிடுவா. வா, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் நியூஸ் வந்துச்சு, கூப்பிட போறேன், நீயும் கூட வான்னு கூப்பிட்டு போவாங்க. அழுங்காம குழுங்காம வச்சிருந்துருக்காங்க இந்த அண்ணங்காரன். அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, கூப்பிட்டு வராங்க. ரூபா வந்து பாக்குறப்போ ரூபா வந்துட்டு சொல்றா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, எதுவும் இருந்தாலும் எங்கிட்ட முன்கூட்டியே சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு பின்னாடி எல்லாம் நயனாதான் இருக்கா அப்படின்ட்டு அதை பத்தி எல்லாம் சொல்ல போக அடியால இருந்துட்டு, அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஷிப்பு கிடைக்காம இருக்கிறதுக்கு நயனாதா காரணம், எல்லா ஷிப்பையும் அவதான் ரெண்டுக்கு எடுத்திருக்கா, அவதான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே ஜங்க வந்து பார்த்து, என்னங்க நயன் இத்தனை வேலை பண்ணி வச்சிருக்கா, எங்க அண்ணன் அரெஸ்ட் ஆகிறதுக்கும் நயனாதா காரணம், நம்மளுக்கு ஷிப்பு கிடைக்காததுக்கு அவதா காரணம், அவளை கொன்னே தீரணும், நீங்க அவளை இன்னும் விட்டு வச்சிருக்கிறது நல்லது கிடையாது, ராஜமாதாக்காக பயப்படாதீங்க, அவளை விட்டு வச்சா நம்மளுக்கு தான் டார்ச்சர், ராஜமாதாவுக்கும் தான் டார்ச்சர், இப்படி எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி ராஜமாதாவோட பர்சனல் பாடி கார்டு உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் கிடைக்குது. அவர் வந்து சொல்றாங்க, அரசர் இப்ப நயனாவை பேலஸ்குள்ளேயே கூப்பிட்டு ரகசியமா மீட் பண்றாங்க அப்படின்னு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் பேலஸ்க்கு வெளியே போய் அரசர் பார்த்துட்டு இருந்தார், இப்போ பேலஸ்குள்ளேயே கூப்பிடுறாரு அப்படின்னா இது கையை மீறி போகிறதுக்குள்ள ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம நயனாவை தான் கட்டுறாங்க, பேலஸ்குள்ள தான் இருக்காங்க. கவர்னர் ஆஃபீஸை கலைக்கிற முடிவில் தான் அரசர் இருக்காரு. பட் இன்னும் கவர்னர் ஆஃபீஸ் இருக்கு, ப்ராப்பரா இன்னும் கலைக்கல. ஆனா கவர்னர் ஆஃபீஸ்ல இருக்கிற அந்த கவர்னர் வந்துட்டு, சரி நம்மளுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு வேற எங்காவது வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு அங்க ஒரு ஹெல்ப்பர் பொண்ணு இருப்பா இல்லைங்களா, அந்த பொண்ணுக்கு ராஜமாதா கிட்ட நிறைய மேடெல்லாம் இருப்பாங்க. ஹெட் மேட் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க தான் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே நிறைய மேடு இருப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு மேடு அந்த பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அரசர் முடிவு மாற்ற மாட்டார், கவர்னர் ஆஃபீஸை கலைச்சிட்டாரு அப்படின்னா இந்த பொண்ணு எங்க வேலைக்கு போவான்னு வாங்கி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நயனா கிட்ட சொல்றப்போ ரொம்ப சந்தோஷமா, எனக்கும் கிளர்க் போஸ்டிங் போயிடுச்சுன்னா கூட நான் ஸ்லேவா போக மாட்டேன், அது ராஜமாதாக்கே நீ மேடா இருக்கு அப்படிங்கிறப்போ எனக்கு ஏதாவது ஹெல்ப் என்ன பண்ணுவதானே அப்படிங்கிறாங்க. ஐயோ அக்கா கண்டிப்பா பண்ணுவேன் அந்த பொண்ணு சொல்லுவா. அதுக்கப்புறமா பிசினஸ் பண்ற இடத்துக்கு வரப்பதான் தெரிய வருது, நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நயனா அந்த அண்ணங்காரனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நம்ம இங்க பிசினஸ் சீக்கிரட்டா பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பிசினஸ் லீகல் கிடையாது, நம்ம ரெஜிஸ்டரும் பண்ணல, அது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்க எல்லாத்தையும் நாம தான் கேதர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நியூஸும் தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம ஷிப் எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கு, நாம தான் வாடகைக்கு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா நான் என்ன பண்றதுன்னு தெரியல, அவ்வளவுதான் ரூபா இதுக்கப்புறமா என்ன பண்ணுவானே தெரியல அப்படிங்கிறப்போ என்ன பண்றது, இதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நயனா கொண்டு புரியாம இருக்க இந்த பக்கம் அரசரை பாக்குறதுக்கு ஏகேன் ஜங்க வராங்க. வந்துட்டு, அந்த நயனாவை நீங்க அதிகமா மீட் பண்றீங்களாமா, அரசர் நீங்க ஸ்டாப் பண்ண மாட்டீங்களா, இது அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படிங்கிறப்ப இது பாருங்க, நான் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, இப்படி என்ன தேவையெல்லாம் எதிர்த்து பேசிட்டு இருந்தீங்கன்னா மாமன் கூட பார்க்க மாட்டேன், பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன் அப்படிங்கிறப்போ, அரசரே நீங்க மட்டும் இந்த நயனாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா என் உயிரை நான் விடுறது தவிர எனக்கு வழியே கிடையாது, நம்ம அரச குடும்பத்தை காப்பாத்துறதுக்கும் நம்ம டிக்னிட்டியை காப்பாத்துறதுக்கு தான் படாத பாடுபட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அரசருக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ பேலஸ்குள்ளேயே வந்து நயனாவை கூப்பிட்டு பேசுறோங்கிற அளவுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம அரசர் முழிச்சிட்டு இருக்க வெளியே வந்த ஜங்கு, அரசரே நீங்க என்ன பண்ணாலும் சரி என் காதுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நக்கலா சிரிச்சிட்டு போவாங்க. இங்க ரூபா முடிவு பண்ணிட்டா, நயனாவை உயிரோட விட்டோம் அப்படின்னா நாம பொழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு தள்ளுறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்கிறப்ப அடியாள் கேட்பாங்க, அம்மா அந்த வேலை என்கிட்ட கொடுங்கம்மா, அந்த புனிதமான கருத்தை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்குள்ள நீ வருது இல்ல, நீ அவளை போட்டு தள்ள முடியாம ஆல்ரெடி ஃபெயில் ஆனவன் தான், நீ பேசாத அப்படின்னு சொல்ல அண்ணா வந்து ஒரு விஷயத்த பண்றாங்க.
இந்த ஸ்பையா இருக்கிற இந்த ஆர்கனைசேஷனே ராஜமாதா தான் கலைச்சிருப்பாங்க. அப்போ ஸ்பையா இருந்த ஒருத்தர் கூப்பிட்டு வராங்க. இந்த கமிஷனர் ஸ்பையா இருந்த காலத்திலேயே அவங்க டீமுக்கு கீழே இவரும் ஸ்பையா இருந்தவர் தான். இருக்கு நயனாவை தெரியும் அப்படிங்கிறப்போ இந்த ரூபாவே கேட்பா, உங்களுக்கு நயனாவை தெரியுமா? ஆமா தெரியும், அவளும் ஸ்பையா இருந்திருக்கா, நானும் அங்கே ஸ்பையா இருந்திருக்கேன், அப்போ அந்த பொண்ணை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவளை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி இங்கே பேச ஆரம்பிக்க இங்கே நம்ம நயனாக்கு இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஜியை வர சொல்லியிருப்பாங்க. ஜி கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஜி எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு இருக்கிறப்ப நயனாவே சொல்கிறாங்க, இதை பாருங்க, நான் ஒன்றும் சின்ன பிஸ்னஸ் இல்லை, சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாரையும் சேர்த்து இப்போ ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்கும். அதனால ரூபாவை நம்ம எதிர்த்து தாராளமாக நிற்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சீக்கிரட்டாக பிஸ்னஸ் பண்ண வேண்டியது கிடையாது, நம்ம ரிவீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஜி இருந்துட்டு, கரெக்டு, நம்ம இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனாக இப்போ இருக்கிறப்போ நம்ம அதை ரிவீல் பண்ணிடலாம். ஸோ ரூபாவால் நம்மளை டச் பண்ண முடியாது, அதாவது இந்த ஆர்கனைசேஷனை டச் பண்ண முடியாது. ஆனால் இதை சீக்கிரட்டாக நடத்தினது நீ தான் தெரிய வந்தா, ஏற்கனவே அவளுக்கு உனக்கு ஆகாது, அவள் கோவம் மேலே திரும்பும். அதனால இதில் நீ தலையிடாத நயனா. ஸோ இந்த பிஸ்னஸை சீக்கிரட்டாக பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு இந்த பிஸ்னஸை பெரிய ஆர்கனைசேஷனாக மாற்றினது நான் தான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரூபாவால் என்ன எதுவும் பண்ண முடியாது, யோசிக்க கூட முடியாது. அப்படிங்கிறப்போ இல்லை சார், அப்படியெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், நானே அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறேன், என்னதான் நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லிடுவேன். அதுக்கப்புறமாக நம்ம தேவனை பார்க்கணும் போல இருந்திருக்கு, ஏதோ ஒன்று விஷயம் பேசணும் போல இருக்கு. நான் என்ன சாயை கூப்பிட்டு நான் தேவனை மீட் பண்ணணும்னு சொல்லு, இந்த மாதிரி வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இந்த பக்கம் இந்த சொசுரு அப்படிங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேலஸாக இருந்ததுங்க. இப்போ ஏதோ லீகல் ஆஃபீஸ் மாதிரி ஆகிப்போச்சு. டிஃபென்ஸ் லாயராக யாரெல்லாம் வந்து ஆஜராகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, அது மட்டும் இல்லாமல் மீனாக இருந்துட்டு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, இங்கே இருக்கிற பெண்களுக்கே நிறைய பிரச்சனை இருக்குது, அவங்க ஃபேமிலிக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அதை பற்றியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வார்டனோட வீடும் நயனாவோட வீடும் ஒரே வீடு தாங்க, ரூம் தாங்க டிஃப்ரெண்ட். ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, ஒரு ரூமில் இவர் வார்டன் இருப்பார், இன்னொரு ரூமில் நயனா இருப்பாங்க. சில ஆட்கள் எல்லாம் மாஸ்க் எல்லாம் போட்டு வந்துட்டு வார்டனை கத்தி முனையில லாக் பண்ணி அவர் எல்லாத்தையும் கட்டி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து ரூமில் தான் நயனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராங்க. நயனா நல்லா இழுத்து போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. பெட்டலாம் அப்படிங்கிறப்ப தான் தெரிய வருது அங்கே நயனா இல்லை, யாரோ படுத்து தூங்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நயனா சென்ஸ் பண்ணிட்டாங்க, ஸ்பையா இருந்தவங்களாச்சே, நம்மளை யார் சுத்து போடுறாங்க அப்படிங்கிறது தெரியாமையா போயிடும். ஸோ வெளியே நின்று எல்லாரையும் ஒரு கை பார்க்குறாங்க. கூடவே அந்த ஸ்பையா இருக்கக்கூடிய பொண்ணும் ஹெல்ப் பண்ணுறா. ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, இவங்க 2 பேரும் சமாளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன 2 பொண்ணுங்க தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அத்தனை பேரையும் எதிர்த்து. அந்த ஸ்பை பொண்ணு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பா. நயனாக்கு ஷோல்டர்ல அந்த கத்தியால் அப்படியே ஒரு சீவுறாங்க. அதுவும் அப்படியே தோலை பிடிச்சிட்டு உட்காந்துருவா. ஆனால் அப்படி இருந்தும் இன்னொரு கையால சண்டை போடுவா. கரெக்டாக அங்கே தேவோனும் பென் இவங்கெல்லாம் வந்துருவாங்க. அவங்களால சண்டை போட்டு அனுப்பிச்சதுக்கு அப்புறமாக நயனாவை கையில் எடுத்து வச்சுப்பாரு. 2-3 கத்தி குத்து விழுந்திருக்குங்க. அவ்வளோதான், நயனா அப்படியே மயங்க உள்ள வார்டனை வந்து பார்க்குறப்ப கட்டி போட்டிருப்பாங்க. சாய் தான் வந்து கட்டலை எடுத்து விடுவாங்க. நயனா அப்படியே புழு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா பயங்கரமா வந்து கத்தி குத்து விழுந்திருக்கு. டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு வராங்க. அவரு பல்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. இல்லை, என்னால் இந்த பொண்ணோட பல்ஸை வந்து ரீட் பண்ணவே முடியல, எனக்கு அது சென்ஸே ஆக மாட்டேங்குது, என்னால் என்ன மருத்துவம் பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்க, அதையும் தாண்டி உயிர் வாழணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு வில் பவர் இருக்கும் இல்லையா, அது இந்த பொண்ணை ரெக்கவர் பண்ணணும், அப்புறம் தான் என்ன எதுனே முடிவு பண்ண முடியும்னு சொல்லிடுவாங்க. இந்த ஸ்பை பொண்ணுக்கு கையில் அடிபட்டிருக்கும். சாய் கேட்பாங்க, ஏமா உனக்கும் கையில் அடிபட்டு இருக்குமா, டாக்டர் கிட்ட காமிச்சுக்கோ அப்படிங்கிறப்போ, இல்லை இதெல்லாம் வந்து பெரிய அடி இல்லை, நான் ஏதோ வந்துடுறேன் அப்படின்ட்டு கமிஷனர் கிட்ட தகவல் கொடுக்கறதுக்காக அந்த பொண்ணு போயிடுவா. தேவன் தான் பக்கத்துலேயே இருந்து பார்த்துப்பாங்க. அடுத்த நாள் இந்த இடத்துக்கே அரசரோட பாடி கார்டு வருவாங்க. தேவனை பார்த்துட்டு, நயனா எங்க, அரசர் இந்த மாதிரி உடனே நயனாவை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படிங்கிறப்போ, அப்படியே நம்ம தேவன் முகத்தை பார்க்கணுமே, செம கோபானம். ஒரு வார்த்தை சொல்லாமல் உள்ளதான் நயனா இருக்கா, அவகிட்டயே சொல்லுவான்னு கூப்பிட்டு வருவார். அதை பார்த்தோன்னே பாடி கார்டே ஷாக் ஆகிடுவாங்க. இதுதான் ப்ரொடெக்ட் பண்ணுறதா, நான் வேண்டான்னு தலையாக அடிச்சுக்கிட்டேன், நான் பார்த்துக்கிறேன் பாதுகாத்துக்கிறேன்னு அரசர் சொன்னார் இல்லையா, போ அவர்கிட்ட சொல்லு, இப்படி இருக்கிற நயனாவை நல்லபடியாக காப்பாற்றி பாதுகாத்து எங்களுக்கு திருப்பி கொடுக்க சொல்லி அரசர்கிட்ட சொல்லு அப்படிங்கிறப்போ இவரும் வந்து அரசர்கிட்ட சொல்லுவார். அரசர் பதறி போயிடுவாங்க. இப்போ நயனா எப்படி இருக்க என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, இல்லை மருத்துவர் வந்துட்டு எதுவும் சொல்ல முடியாதுன்னு உறுதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி, இதெல்லாம் பண்ணது யார் அப்படிங்கிறப்ப, மன்னிச்சிருங்க அரசரே, அது இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்க. உடனே ராஜ வைத்தியர் அனுப்பு, நயனாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடு அப்படிங்கிறாங்க. இந்த பக்கமாக அண்ணங்காரன் வந்து சொல்லுவான், அம்மாடி அவளுக்கு நல்ல கத்தி குத்தெல்லாம் விழுந்துடுச்சு, மருத்துவரும் வந்து கை விரிச்சிட்டாங்க, அவளோட உயிர் உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறப்போ ரூபாவுக்கு சந்தோஷம். அப்ப ஜங்கு கோபமா வருவாரு. வந்தவர், இந்த மாதிரி அந்த நயனா மேல அட்டாக் நடந்திருக்கு, அவ உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்களாமா, இதுபடி நீங்களா இருக்கீங்கன்னு கேட்குறப்போ, என்னங்க பேசுறீங்க, உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி பண்ணுவோம், எனக்கு தெரியும் நீ பல வேலைகள் பண்ணியிருக்க, எனக்கு தெரியாம அவளை பல வாட்டி நீ மர்டர் பண்ண பார்த்துருக்க, இதை பாரு, அந்த நயனா பொண்ணை கொல்ல தெரியாம நான் விட்டு வைக்கல, அதுக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் இருக்கு, அர்த்தங்களை விட காரணங்கள் இருக்கு. ஏன்னா ராஜமாதாவோட நம்பிக்கையை சம்பாரிச்சவ நயனா, அரசரோட மனசை ஜெயிச்சவ, அவளுக்கு ஏதாவது அதுக்கு நாம தான் காரணம்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நம்ம சோழி முடிஞ்சது. இல்லைங்க சத்தியமா நாங்க பண்ணலைங்க அப்படிங்கிறாங்க. ஆனா ஜங்கால நம்பவும் முடியல. சரி, இவங்க நிஜமா பண்ணிருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கிறாங்க. இந்த பக்கமாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நாட்டுக்கு வருதுங்க. இவங்க ஜேஷன் நாட்டுக்கும் அந்த மிங் நாட்டுக்கும் இடையில பார்டர் இருக்கு இல்லையா, இவங்க 2 நாடும் நட்பு நாடுதான், மக்கள் போக வர எல்லாமே இருக்கிறது தான். இப்ப திடீர்னு அந்த நாட்டோட எல்லை பகுதிகள் மூடப்பட்டிருக்காமா, இதை நாம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜமாதோட ஆதரவாளர்கள் எல்லாம் ஜங்கு கிட்ட சொல்ல,
இதை அவங்க பயன்படுத்திட்டு என்ன ஆட்டோ போட போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜியும் எல்லாரும் குழப்பத்தில் இருக்காங்க. அரசருக்கு இதுக்கு மேலே பொறுக்க முடியல. தன்னோட பாடி கார்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. அந்த ஹெட்மெய்டையும் கூப்பிட்டு இதை பாருங்க, உடனே வந்து நயனாவை என்னோட கோர்ட் மெய்ட் ஆக்குங்க, அதுக்கப்புறமாக அவளை நான் ராயல் கான்சர்ட் ஆக்கிக்க போறேன் அப்படிங்கிறப்போ, அரசரே கோர்ட் மெய்ட் ஆக்குறதே ராயல் கான்சர்ட் ஆக்குறதுக்காக தானா அப்படிங்கிறதான்னு கேட்குறப்போ, ஆமாம் அந்த காரணத்துக்காக தான், ஃபர்ஸ்ட் கோர்ட் மெய்ட் ஆக்குங்க, அதுக்கப்புறம் ராயல் கான்சர்ட் ஆக்கிக்கலாம். உங்களுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. பாடி கார்டு சொல்லுவாங்க, அரசரே நீங்கள் வந்து நயனாவை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியுது, பட் இது சரியான அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறப்போ, இதை பாருங்க நான் எதையும் கேட்க தயாராக கிடையாது. அப்போவும் வந்து இந்த பர்சனல் மெய்டு சொல்லுவாங்க, அரசரே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் எந்த பொண்ணை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த பொண்ணு உங்கள் வாரிசை வந்து வயிற்றுல சுமக்கணும், அப்போதான் சில பல பிரச்சனைகள் வராது, யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியல, ரொம்ப பதட்டமாக இருக்காங்க அரசருக்கு. நான் சொன்னதை செய்யுங்க அப்படின்னு ஒரே பேச்சில் முடிச்சிருவாங்க. இங்க கமிஷனர் வந்து வந்துட்டாரு. வந்ததும் ஜேட் லேடி கிட்ட சொல்றாங்க, உடனே அரசரோட பர்சனல் மேடை வர சொல்லி பேசணும்னு சொல்லிட்டு. அவங்களும் வந்தது என்னாச்சு ஏதாச்சு, பேலஸ் கார்டு முன்னாவை பார்த்தீங்களா அப்படிங்கிறப்போ பார்த்து அவர்கிட்ட பேசினேன். அப்பதான் தெரிய வந்தது, நயனா வந்து பேலஸ் கார்டு முன்னாவோட பொண்ணு கிடையாது. கேபி வந்து இப்ப இருக்கிற அரசரோட அப்பா கூட வந்துட்டு ஒரு நாள் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆதாரமாக தான் அந்த ஹேர் பின்ன டோக்கனா கொடுத்துருக்காங்க. அரண்மனையை விட்டு அன்னைக்கு கேபி தப்பிச்சு போனப்போ பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. இப்ப இருக்கிற அரசரோட அப்பாவோட குழந்தை வயிற்றுல சுமந்திருக்காங்க. அப்ப என்ன சொல்ல வரீங்க? ஆமா, நம்ம நயனா இளவரசி இப்ப இருக்கிற அரசருக்கு ஹாஃப் சிஸ்டர் ஆகுது அப்படிங்கிறப்போ, ஐயோ கமிஷனரே நீங்க இப்படி சொல்றீங்க, அரசர் நயனாவை கல்யாணம் பண்ணிட்டு கான்சோர்ட் ஆக்கிதான் அவளை காப்பாற்ற முடியும், அவளை பாதுகாக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன சொல்ல வரீங்க? எப்படி தங்கச்சி அண்ணன் கட்டிக்க முடியும்? ஐயோ அது நம்மளுக்கு தெரியுது, இது அரசர்கிட்ட எப்படி சொல்றது என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியாம இவங்க குழம்பி போயிருக்காங்க. இங்க அரசர் நயனாவை எப்படியாவது நம்ம ராயல் கான்சோர்ட் ஆக்கியே தீரணும், அவளை அப்படிதான் பாதுகாக்க முடியும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அரசருக்கு வந்து நயனாவை பிடிக்கும், ஒரு காதல் இருக்கு. ஆனா இந்த பக்கம் நயனா இன்னும் உயிர் பொழைக்கல, உயிருக்காக போராடிட்டு இருக்கா. அது பக்கத்திலே உட்காந்து தேவன் வந்து பார்த்துட்டு இருக்காரு, நயனாவை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அவ துடிக்கிறத வந்து அவரால் பார்க்கவே முடியல. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்தடியில் வந்து சொல்றேங்க. சும்மா சொன்னேன், அடுத்த வீடியோல இல்லை இப்பவே சொல்றேங்க. நம்ம தேவோனுக்கெல்லாம் வந்துட்டு நயனாவை பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. என்ன துடிக்கிறாங்களா வழியில, அதை கண் கொண்டு பார்க்க முடியல. என் அம்மாவை கொன்னது உங்க அப்பா தான், அதை நினைக்கிறப்போ நீங்க இப்போ உங்க அப்பா பக்கத்துல இருக்கீங்க, உங்க அப்பா வாங்கி கொடுத்த வேலையில இருக்கீங்க, என்னால உங்களை வந்து மனசார ஏத்துக்க முடியல, மறுபடியும் வந்து பழைய மாதிரி உங்ககிட்ட என்னால் பேச முடியல அப்படின்னு நயனா சொன்னதுல ஞாபகம் வருது. இந்த பக்கமாக இவங்க 3 பேர் பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அரசோட பர்சனல் மெய்டு, ஜேட் லேடி, கமிஷனர். இந்த மாதிரி ராஜரத்தம் வந்துட்டு நயனா நாம அவளை பாதுகாக்கணும், இந்த நாட்டோட ஒரே இளவரசியாவா அப்படிங்கிற சமயத்துல தான் வந்து இவங்க வருவாங்க. அந்த லேடிஸ் பை வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு, ஐயோ அப்படியா இப்போ எப்படி இருக்கா என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்ல டாக்டர் வந்துட்டு ஹோப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவ கிட்டத்தட்ட உயிர் போயிட்டு இருக்கிற கண்டிஷன்ல தான் இருக்கா அப்படிங்கிறப்ப இவங்க எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்த பக்கம் ராஜ வைத்தியரை தானே அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க, அவர் வந்துட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து கண்டிஷன் கேட்கிறப்போ, இல்ல அந்த பொண்ணு சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்கா அரசரே, எது நாள் இப்பொழுதுக்கு ஹோப் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமாக்க நான் உடனே நான் என்ன பார்க்கணும், ஏற்பாடு பண்ணு பர்சனல் பாடி கார்டு கிட்ட சொல்ல, அரசரே நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க, சொல்றதுக்கு எனக்கு தகுதியும் இல்லை, ஆனா நீங்க போகாம இருக்கிறது நல்லது. இப்ப நயனா இருக்கிற இடத்துல தான் நயனாக்கு அட்டாக்கே நடந்திருக்கு, நயனாவோட வீட்டுக்கே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இப்போ நயனா இருக்காங்க, அங்கே போகிறது உங்களுக்கும் சேஃப்டிக்கு வந்து நல்லது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நயனா இப்போ இருக்கிற நிலமையில நீங்க போய் பார்க்குறப்போ பல பேரோட கோபம் உங்க மேலே வரும், புரிஞ்சுக்கோங்க, அந்த சூழ்நிலையை இன்னும் கடினமாக்காம இருங்க, நான் அதான் சொல்லியிருந்தா தப்பா இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறப்ப அரசருக்கு புரியுது, சரி சரி நான் வந்து பொறுமையாவே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அரச வைத்தியரை தான் வந்துட்டு அரசர் அனுப்பிச்சிருக்காங்க நயனாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது இந்த ரூபாக்கு தெரிய வர்றப்போ, அரசருக்கு என்ன மூளையில மழுங்கி போச்சா, இவளுக்காக இவ்வளோ பண்றாங்க, பண்ணட்டும் என்ன பண்ணாலும் அவ செத்து தான் போவா, அதுக்கப்புறம் இருக்கு என்னோட ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் இருக்கா. இந்த பக்கமாக மிங் நாட்டுக்கும் இவங்க நாட்டுக்கும் இடையில இருந்த எல்லை பகுதி மூடப்பட்டுடுச்சு இல்லைங்களா, அதை பத்தி ராஜமாதா கிட்ட சொல்றதுக்காக ஜங்கு வர்றப்போ ராஜமாதாக்கு சந்தோஷம். இதை பாயிண்டா யூஸ் பண்ணி இப்போ இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவங்க மாதிரி சில பேர் முக்கியமான பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காங்க இல்லையா, என் மகன் அரசன் அவன் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு சுட்டி காட்டி எல்லாத்தையும் நம்ம கொலாப்ஸ் பண்ணி விடணும், இந்த வாய்ப்பை தம்பி நல்லபடியாக பயன்படுத்திக்கோ அப்படிங்கிறாங்க. அக்கா கண்டிப்பாக்கா உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் கூடி யாரெல்லாம் அழிக்கலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் நயனா வந்து குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாத்தையும் இவங்க பண்ற பிசினஸ்ல வந்து சேர்த்து வச்சிருப்பாங்க இல்லைங்களா, இப்போ அவங்க எல்லாம் வந்து இப்போ நயனாவும் இருக்கு போராட நிலைமையில இருக்கா, ஜியும் அதிகமா வர்றதில்ல அப்படிங்கிறப்போ எகெயின் எல்லாரும் ரூபா கிட்டே வர்றாங்க. ரூபா மாதிரி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. ரூபாக்கு எல்லாம் தன் பக்கம் வருது அப்படிங்கிற தனாவட்டில் இருக்கா. இந்த பக்கம் கமிஷனர் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாருங்க, யாரு நயனாவை அட்டாக் பண்ணது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாரு. இவங்கெல்லாம் ஸ்பையா இருந்தப்போ அதுல ஒருத்தனா ஸ்பையா இருந்த பர்சன் தான் அப்படின்னு தெரிய வரப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கழுத்துல கத்தி வச்சுட்டு கேட்கறாங்க, நயனாவை கொல்ற ஆர்டர் உனக்கு கொடுத்தது யாரு சொல்லு அப்படிங்கிறப்போ, சார் நாம எல்லாம் ஒரு காலத்துல ஸ்பையா இருந்தவங்க, உங்களுக்கே தெரியும், உயிரே போனா கூட நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தது யாருன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது, ஸ்பையா ஒரு காலத்துல இருந்து உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறப்போ நல்லாவே தெரியும், அதே மாதிரி நீயும் எங்க கூட ஸ்பையா இருந்தவன் தானே, உனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கணுமே, உண்மையை வர வைக்கிற வரைக்கும் டார்ச்சர் பண்ணி கொள்ளுவோம் அப்படிங்கிறது.
என்ன ஓகேவா? நீ ஸ்பையா இருந்து எதிரிங்க கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்னா நீ உண்மையை சொன்னாலும் கொல்லுவாங்க, சொல்லலைனாலும் கொல்லுவாங்க. நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். நீ உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா உன்னை நான் விட்டுடுவேன் அப்படிங்கிறப்போ சொல்லிடுறேன். இந்த மாதிரி ரூபா தான் வந்து நயனாவை கொல்றதுக்கான ஆர்டர் எனக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. இது கமிஷனருக்கு தெரிஞ்சதும் சரி உன்னை நான் வந்து இப்போ கொல்லாம விடுறேன், ஆனா நீ இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த வேலையும் பண்ணக்கூடாது, நீ போயிடு. எகேன் நான் உன்னை எங்காவது பார்த்தா அப்படின்னா கண்டிப்பா நான் உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த லேடிஸ் பை வந்து கேட்பாங்க, சொல்லுங்க யாரு நயனாவை கொல்றதுக்கு ஆர்டர் கொடுத்ததுன்னு தெரிஞ்சது அப்படிங்கிறப்போ ரூபா அப்படிங்கிறாங்க. இங்க ரூபாவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அதுதான் இந்த அம்மா வயித்துல குழந்தை வளர்ந்துட்டு இருக்கே, அது ஜங்கோட குழந்தை, அதனால பயங்கர தெனவட்டா இதுக்கப்புறம் இந்த வேலையில செய்ய முடியாது அப்படின்னு பலாருன்னு அடியெல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப ஜங்கு வருவாங்க. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறப்போ, ஐயா நான் இவங்க கிட்ட வேலை வாங்க தான் ஏன் பார்த்தேன், இவங்க தான் ஏன் ஓவரா பண்றாங்க அப்படிங்கிற சமயத்துல ஜங்கையா நான் சாதித்து விட்டேன், உங்க குழந்தைய வயித்துல வளருது அப்படிங்கிறப்போ ஜங்குக்கு ரொம்ப சந்தோஷம். நிஜமாவா நிஜமாவா அப்படின்னு கேட்க இந்த ஹெட்மேட் அப்படியே ஓடி வருவாங்க. யாருக்கிட்ட? நம்ம ரூபா கிட்ட. இந்த மாதிரி ஜங்கையை எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க, நீங்களும் வெளியே வாங்க அப்படிங்கிறப்போ அங்க வீட்டுல வேலை செய்யற மற்ற மேடுங்கெல்லாம் இருக்காங்க. அந்த இடத்துல அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இதுக்கப்புறமாக இவங்களை வந்து மரியாதையா நடத்தணும், என் குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா அப்படிங்கிறப்போ என்ன தைரியம் இருந்து இதை பண்ணுவா அப்படின்னு அடிக்கவே வருவாங்க. ரூபா ரூபா அமைதியாரு, மற்ற மேடுக்கு முன்னாடி ஏன் இப்படி நடந்துக்கிற, பாருங்க பாருங்க எல்லாரும் வந்து இதுக்கப்புறம் இவங்களை வந்து மெய்டுன்னு கூப்பிடக்கூடாது, மை லேடி அப்படின்னு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூபாவை கூப்பிட்டு வர சமயத்துல ஏங்க இப்படி பண்றீங்க, போய் போய் ஒரு மெய்டு கூட ஒன்னா இருந்து உங்க குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா, உங்களுக்கே அசிங்கமா இல்ல? இதை பாரு, அது ஏன் இஷ்டம், அதை பத்தில நீ பேசக்கூடாது, அவ என் குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா, அவளுக்கான ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் நீ அப்படிதான் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் முடியாது, அவளை நான் துரத்தியே தீர்வேன் அப்படிங்கிறாங்க. என்னது அவளை நீ துரத்துவே அப்படிங்கிறப்போ ஆமா ஏற்கனவே உங்க குழந்தைய வச்சிருந்தவள, அதுதான் தேவோனோட அம்மாவையும் தேவோனையும் நான் துரத்துனவ தானே அப்படிங்கிறப்போ அந்த வாட்டி விட்டுட்டேன், இப்ப நான் விட மாட்டேன், நீ ஒரு வேளை என் குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்க அந்த பொண்ணு நீ துரத்த பார்த்தேன்னா நான் ஃபர்ஸ்ட் உன்னை துரத்திடுவேன் அப்படிங்கிறாங்க. ரூபாக்கு அதிர்ச்சி ஆயிடும், என்னங்க இப்படி பேசுறீங்க, அவளும் நானும் ஒன்னா, ஏன் இப்படியெல்லாம் நீங்க நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் ஒண்ணுதான், என்ன 2 பேரும் என் குழந்தைக்கு அம்மா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இங்க ராத்திரி பகலுமா நயனா பக்கத்துல கண்ணு முழிச்சு பாத்துக்கிறது தேவோன் தான். வார்டன் கூட சொல்லுவாங்க, தேவோன் உனக்கும் ரெஸ்ட் வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற சமயத்துல நயனாக்கு லைட்டா முழிப்பு தட்டுது. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, ஏன்னா டாக்டர் அதான் சொல்லியிருப்பாங்க, அந்த பொண்ணு பொழைக்கிறது அந்த பொண்ணோட கையில தான் இருக்கு, அவளோட வில் பவர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு லைட்டா முழிப்பு தட்ட அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அரசருக்கும் தெரிய வர்றப்போ அவருக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கெல்லாம் நயனாக்கு வார்டன் தான் வந்து சூப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த சமயத்துல ராத்திரி பகலுமா பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டது தேவோன் தாமா. நான் கூட கண்ணசந்திருப்பான், அவன் கண்ணசந்திருக்கவே மாட்டான், உனக்கு இப்ப தேவலையா பரவாயில்லையா அப்படின்னு பேசிட்டு இருக்கிற சமயத்துல அந்த லேடிஸ் போய் வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவோன் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, யார் இந்த மாதிரி நயனாவை அட்டாக் பண்ண ஆர்டர் கொடுத்ததுன்னு தெரிஞ்சு போச்சு, அது ரூபா தான் அப்படின்னது வந்த கோபத்துல டைரக்டா ஜங்க பார்க்க வராங்க தேவோன். ஆனா தேவோன் எதுவுமே சொல்றது இல்ல, நயனாவை கொல்றதுக்காக ஆட்கள் அனுப்பிச்சது ரூபா தான் அப்படிங்கலாம் சொல்றது இல்ல. அதுக்கு பதிலாக இதுக்கப்புறமாக விலை நிர்ணயம் பண்ற டீம்ல நான் ஆஃபீஸர் இருக்க போறதுல ரிசைன் பண்ண போறேன் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்ற, ரிசைன் பண்ணிட்டு என்ன பண்ண போற, லீகல் ஆஃபீஸரா ட்ரைனிங் எடுத்துக்க போறேன், இதுக்கப்புறமாங்க அப்பாவிகளுக்காக நான் வாதாட போறேன், டிஃபென்ஸ் லாயரா மாற போறேன் அப்படிங்கிறாங்க. பாட்டுக்கு சொல்லிட்டு ஒரு போக பார்க்க அந்த பொண்ணு நயனாக்காக இத்தனையும் பண்றியா, உன் சொந்த அப்பாவே எதிர்த்து நிக்கிறியா அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க நீங்க என் அப்பா, என்னால கூட நினைச்சாலும் அழிக்க முடியாத ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் இருக்கு அப்படின்னா அது நீங்க என் அப்பா அப்படிங்கிறது தான். அதுக்கு நான் நிறைய வேலை கொடுத்துட்டேன், இன்னும் எவ்வளவு கொடுக்கணும்னு தெரியல, என்னால இதுக்கப்புறம் உங்க சைடு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. அப்போ இதுக்கால ரூபா வருவா, அவளை கிராஸ் பண்ணி தான் போலாம் ட்ரை பண்ணுவாங்க. என்னடா இதுக்கப்புறம் விலையை நிர்ணயம் பண்ற டீம்ல நீ ஒர்க் பண்ண போறதுல போல இருக்கு, உங்க அப்பா கிட்ட கத்துன்னு கத்தி பேசிட்டு இருந்த அப்படிங்கிற சமயத்துல அப்படியே கோவத்துல திரும்பி நயனாவை கொல்றதுக்கு ஆட்களை அனுப்பிச்சது நீ தாங்கிறது எனக்கு தெரியும், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறப்போ வளராத தேவோன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நயனாவை கொல்றதுக்கு நான்லாம் ஆட்கள் அனுப்பல, நீ அப்படி அஷ்யூம் பண்ணிக்கிற, ஆனா நயனா செத்த எனக்கு நல்லதுதான், அவ சாகணும் தான் நான் விரும்புறேன் அப்படிங்கிறப்போ கத்துன்னு கத்துவார், இதை பாரு ரூபா, உன்னை எப்போ அப்படியே க்ரஷ் பண்ணுவோம், உன்னை எப்படி அழிப்போம் அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன், அதுக்கு நான் பொறுமையா இருந்ததுக்கான காரணம் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான், ஆனா என் பொறுமை எல்லாம் கடந்துடுச்சு, இதுக்கப்புறம் நான் அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு கத்துறப்போ, யாருக்கு முன்னாடி நின்று குரலை ஒசத்தி பேசுற, நான் ரூபா, என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடி நின்று குரலை ஒசத்தி பேசுவேன், உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிறப்ப நக்கலா சிரிச்சுட்டு போயிடுவாரு நம்ம தேவோன். இதெல்லாத்தையும் சினி பார்த்துட்டு தான் இருப்பா. வந்து அம்மா அண்ணன் கூட ஏமா சண்டை போடுற அப்படிங்கிறப்ப, என்னது அண்ணனா, யாரடி உனக்கு அண்ணன், எங்க 2 பேருக்கு ஒரே அப்பா அப்படிங்கிறப்ப அவர் எனக்கு அண்ணன் தானே அப்படிங்கிறப்ப வாயை முட்டப்போ அப்படின்னு புள்ளையும் திட்டிட்டு போயிடுவான். இந்த பக்கம் ஜேட் லேடி கமிஷனரை பார்க்க வந்து எகைன் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. அதை படிச்சு பார்த்து அப்செட் ஆயிடுறாரு. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, இல்லை இந்த மாதிரி அந்த முன்னா வந்துட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காரா, கிட்டத்தட்ட மரண படிக்கல இருக்கிற மாதிரி தான் இருக்காரா, அவரோட கடைசி ஆசையை வந்து நயனாவை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இப்ப நயனா இப்பதான் கொஞ்சம் தேறி வந்திருக்கா, உயிரே பொழைச்சு வந்திருக்கா, இவ எப்படி அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு போவா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி நாம இதை நயனா கிட்ட சொல்லுவோம், அதுக்கப்புறம் நயனாவோட முடிவு அப்படின்ட்டு, நீதாம இளவரசி அப்படின்லாம் எதுவும் சொல்றது இல்லைங்க, ஏன்னா அதெல்லாம் வந்து அந்த பேலஸ் கார்டு முன்னா சொன்னாதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால, இதை பாருமா
உன் அம்மா கேபியை பற்றி தெரிஞ்ச அந்த முன்னா அப்படிங்கிறவர் இருக்காரு, இன்னும் அம்மா பேலஸ்லேருந்து காணாமல் போனப்போ அவரும் தான் காணாமல் போயிருக்காரு. உங்கள் அம்மா பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கு, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. ரொம்ப வந்து உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாத ஸ்டேஜில் இருக்காரு. உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் அவர் இருக்காரு. ஆனால் நீயும் இப்போ தான் தேடி வந்துட்டு இருக்க, அவ்வளோ தூரம் நீ எப்படிமா ட்ராவல் பண்ணி போய் பார்ப்ப அப்படிங்கிறப்போ, இல்லை கமிஷனர் சார் நான் பார்க்கணும், ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்களே அப்படிங்கிறப்போ, சரி நீ வந்து நடந்தோ குதிரையிலையோ போக வேண்டாம், உன்னை பல்லக்கில் கூப்பிட்டு போகலாம், ஏன்னா அப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாது நம்ம நயனாவுக்கும், அதனால அப்படி கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. கூப்பிட்டும் வராங்க. உள்ள கமிஷனர் கூப்பிட்டு வருவாங்க. நயனாவை கூப்பிட்டு வர்றப்போ அப்படியே எழுந்து உட்காருவாரு முன்னா. அந்த சமயத்தில் இவங்க தான் நயனா அப்படின்னு சொன்னதும், இளவரசி வணக்கம் அப்படிங்க கமிஷனரும் முட்டி போட்டு, வணங்குற இளவரசி அப்படிம்பாங்க. என்ன பண்ணுறீங்க எனக்கு ஒன்றும் புரியலன்னு நயனா கேட்குற சமயத்தில், இப்போ இருக்கிற அரசனோட அப்பா அரசருக்கு தான் உங்கள் அம்மா கேபி உங்களை பெத்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சீனை கட் பண்ணா இப்போ இருக்கிற அரசர் அவங்களோட பர்சனல் மேடை கூப்பிட்டு, இதை பாருங்க சீக்கிரமாக நயனாவுக்கு வந்து கோர்ட் மேட் ஆக்கிடணும், அதுக்கப்புறமா நான் அவளை ராயல் கான்சல்ட் ஆக்கிடுறேன் அரசரே அப்படின்னு இவங்க இழுக்கிறப்போ, இதை பாருங்க இதுக்கு மேலே காலதாமதம் பண்ண முடியாது, நயனாவை நான் பாதுகாக்கணும், இதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கமாக அவங்க பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் வெளியே வந்துடுவாங்க. அப்போது அந்த பேலஸ் கார்டு முன்னா கிட்ட நம்ம நயனா கேட்பாங்க, என் அம்மா எப்படிப்பட்டவங்க நான் தெரிஞ்சுக்கணும், என் அம்மா முகத்தை கூட நான் பார்த்ததில்ல, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க அப்படிங்கிற சமயத்தில் தான் இவர் எல்லாத்தையுமே சொல்லுவார். ஸ்டேட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக பேலஸ் கார்டா அப்போ தான் நான் வேலைக்கு சேர்ந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் வாட்டி உங்கள் அம்மாவை எதிர்ச்சியாக தான் பார்த்தேன் அப்படிங்கிறப்போ கேபி வருவாங்க. வந்தவங்க இந்த மாதிரி அரசர் வந்து எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை எங்க நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னா கேட்கறதுக்கு, அரசருக்கு மேடா என் ஃப்ரெண்ட் இருக்கா, நான் அவளை பார்க்கணும், ஸோ அரசர் இருக்கிற இடத்துல தானே மெய்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அதனால தான் கேட்குறேங்கிற சமயத்தில் அரசர் இப்போ லைப்ரரியில் இருக்காங்க அப்படின்னு இவரும் அசால்ட்டாக சொல்லிடுவாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கேபியும் போயிடுவாங்க. அப்புறம் இவரோட சுப்பீரியர் ஆஃபீஸர் வந்து, யார் அந்த பொண்ணு என்ன பேசிட்டு இருந்தா ஏது பேசிட்டு இருந்தா அப்படிங்கிறப்போ, அந்த பொண்ணு இளவரசருக்கு மெய்டா இருக்காளாமா, அரசர் எங்க இருக்காங்கன்னு கேட்டா சொன்ன அப்படிங்கிறாங்க. முட்டாள், இப்படி நான் இளவரசருக்கு மெய்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து அரசர் எங்க இருக்காங்க எது இருக்காங்கன்னு கேட்டா நீ பாட்டுக்கு சொல்லிடுவியா? அந்த பொண்ணு ஏதோ எதிரி நாட்டு ஸ்பையா இருந்தா பொய்யா சொல்லி அரசர் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு அரசரோட உயிருக்கு ஆபத்து ஆச்சு என்னடா பண்றது, போ அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு கூப்பிட்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. ஆனா இவருக்கு கேபியோட பேரும் தெரியாது ஒன்னும் தெரியாது, ஆனா இளவரசருக்கு மேடா இருக்கிறவங்க அப்படின்னு மட்டும் தெரியும். அதனால பாக்குறவங்க கிட்ட எல்லாம் சில மேடெல்லாம் கூட்டமா போனாங்கன்னா அதுல இந்த பொண்ணு இருக்காளா அப்படின்னு சொல்லி தேடுறது, அப்புறம் இந்த பொண்ணு பாக்குறதுக்கு இந்த ஹைட் இருப்பா, ஒல்லியா இருப்பா, ஃபேஸ் இப்படி இருக்குன்னு சொல்லி தேடுறது அப்படின்னு இப்படியே கேபியை முன்னா தேடிக்கிட்டே இருக்கிற சமயத்துல கேபியை கூப்பிட்டு அவங்க ஃப்ரெண்டு வருவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க வேறு யாரும் கிடையாதுங்க, இப்போ அரசருக்கு பர்சனல் மேடாக இருக்கிறவங்க. ஒரு நிமிஷம் இருங்க, எதுக்கு இப்போ என் ஃப்ரெண்டோட அடையாளத்தில் சொல்லி இவ்வளோ தேடிக்கிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீங்க பேலஸ் கார்டு, இவ இளவரசருக்கு மெய்டா இருக்கிறவ, நீங்க இவளை தேடுறது அப்படிங்கிறது இவளுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தாதா அப்படிங்கிறப்போ முன்னா எல்லாத்தையும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அதனால தான் கேட்குறேன் அப்படிங்கிறப்போ, ஓ அப்படியா, என் பேர் கேபி, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நான் இளவரசருக்கு தான் வந்துட்டு மெய்டா இருக்கேன், நான் என் பேரை சொல்லிட்டேன், பதிலுக்கு நீங்களும் உங்க பேரை சொல்றது தானே ஒரு ரெஸ்பெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்குறப்போ, என் பேர் முன்னா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இதெல்லாத்தையும் சொல்ற முன்னா, ஆக்சுவலா அன்னைக்கு ஒரே நாள் அந்த ஒரே பார்வையில நான் எப்படி கேபியை காதலிக்க ஆரம்பிச்சேன்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்போ நான் சொன்ன வார்த்தைகளை கேபியும் என்கிட்ட சொன்னான், எனக்கு ஏன் உங்களை பிடிச்சி போச்சுன்னு தெரியல, ஆனால் நான் உங்களை ரொம்ப வெறுக்கிறேன், ஆனாலும் பிடிக்குது அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமாங்க அங்கே இங்கே நம்மளை பார்க்குறதோட சரி, எங்கள் காதல் அப்படிங்கிறது கைகூடாத ஒன்றுன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவள் வந்து இளவரசருக்கு மேடா இருக்கிறவ, அரண்மனைக்குள்ள இருக்கிற எல்லா மேடும் அரசருக்கு சொந்தமானவங்க. ஆனால் காதல் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்தா வரும், ஆனால் எங்களுக்குள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கங்கே பார்த்துக்கிறது, தள்ளி நின்று ரசிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நாட்கள் போயிட்டு இருந்ததுமா. ஒரு வாட்டி நான் புதுசாக சேர்ந்த பேலஸ் கார்டுக்கெல்லாம் வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ கேபி அதை தள்ளி நின்று பார்த்தா, அவள் பார்க்குறான்னு தெரிஞ்சது, அவகிட்ட போய் பேசணும்னு எனக்கு தோணுச்சு. நான் அவளை பார்க்க தான் வர்றேன், அவள் என்னை பார்க்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னதும் அவள் அங்கிருந்து ஓடிட்டா. அப்போ அவள் ரிப்பன் கீழே விழுந்துடுச்சு. அதை அடுத்த நாள் அவகிட்ட கொடுக்குற சாக்கில் அதுக்குள்ளே லெட்டர் வச்சு கொடுத்தேன். இப்படியே எங்கள் காதல் வளர்ந்ததுமா. திடீர்னு ஒரு நாள் அவள் எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருந்தா, இந்த மாதிரி உங்களை நான் அரண்மனைக்கு வெளியே மீட் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அவளை பார்க்க போயிருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அந்த அனுபவம் புதுசாக இருந்தது. எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, அவள் என்னை பார்க்க ஆசைப்படுறான் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனால் அங்கே போனப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்க்க வந்திருப்பாரு. வந்து பார்த்தா அவங்க அப்படியே முகமெல்லாம் வெளுத்து போய் அழுது கண்ணெல்லாம் வீங்கி போய் கேபி நிற்பாங்க. என்னாச்சு கேபி என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு முன்னாவோட கையை பிடிச்சிக்கிட்டு, முன்னா என் கூட ஓடி வந்துடுறீங்களா, நம்ம எங்கேயாவது போயிடலாம், எங்கேயாவது போய் நம்ம வாழ்ந்துக்கலாம், என் கூட வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேபி என்கிட்ட கேட்டா. எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் என்னாச்சுன்னு கேட்டப்போ அவன் என்கிட்ட சொன்ன விஷயம், கடவுளே அதை நான் இப்போ நினச்சி பார்த்தா கூட எனக்கு உடம்பெல்லாம் நடங்குது அப்படிங்கிறாங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் வந்து டியூட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக என் ரூமுக்கு போகிறப்போ கிச்சனை தாண்டி தான் போகணும். அந்த சமயத்தில் இப்போ ராஜமாதாவாக இருக்கிறவங்க அப்போ ராணி அவங்க அரசரோட உணவில் பாய்சன் கலந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அது அவங்க பேசிக்கிறது கூட வந்துட்டு இந்த கேபி கேட்டிருப்பாங்க, இது ஸ்லோ பாய்சன் தான், எதுவும் தெரியாது, சிம்டம்ஸ் கூட தெரியாது, நோய்வாய்ப்பட்டு இறந்து போன மாதிரி தான் தெரியும் அப்படின்ட்டு ராஜமாதாவே கையால் கலக்கியிருப்பாங்க.
இதை கேபி அங்கிருந்து பார்த்துட்டு விசுக்குன்னு ஓட அங்க யாரும் பாக்குறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. ஸோ அந்த ராஜமாதா பக்கத்துல இருந்தவங்க நம்ம கேபியை துரத்திட்டு வந்திருப்பாங்க. ஆனா அது கேபிங்கிறது தெரியல, ஒரு மெய்டு அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ராஜமாதாவும் பின்னுக்கே வந்திருப்பாங்க. அந்த சமயத்துல கேபி ஓடினப்போ அவங்க தலையில இந்த ரிப்பன் வந்து கீழே விழுந்திருக்கும். ராஜமாதா எடுத்து வச்சிருப்பாங்க. துரத்திட்டு போன மெய்டு, மன்னிச்சிருங்கம்மா, நான் இந்த மாதிரி அந்த பொண்ணை மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்போ இதுதான் க்ளூ அப்படிங்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற எல்லா மெய்டுமே வந்து இந்த ரிப்பன் வந்து தலையில வச்சு கட்டியிருப்பாங்களே அப்படிங்கிறாங்க. ஆனா ரூமுக்கு வந்த கேபிக்கு உடம்பெல்லாம் நடுநடுங்குது, வார்த்தையே வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன, ஏன்னா இங்க வந்து ஹெட்மேடா இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட அந்த ஜடையை வந்து தலையை சுத்தி கொண்ட மாதிரி போட்டிருப்பாங்க. ஹெட்மெய்டுக்கு கீழே ஜூனியர் மெய்டா இருக்கிறவங்க, புதுசா மெய்டா வேலைக்கு சேர்ந்தவங்க எல்லாமே ரிப்பன் வச்சு கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமாக டெய்லி ஒவ்வொரு மெய்டா கூப்பிட்டு டார்ச்சர் பண்றது. அது யாரு, இந்த ஜங்கு தான். அந்த கங்கு மாதிரி இருக்கிற நெருப்பால வச்சு சூடு வச்சு டார்ச்சர் பண்றது, அடிக்கிறது, உதைக்கிறது. கிச்சன்ல நீ என்ன பார்த்த அப்படின்னு கேட்கறது, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னு சொன்னாலும் விடுறது இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அவங்கள கொன்னுடுறாங்க. அவங்க செத்ததுக்கு அப்புறமாக அந்த இடத்துக்கு இன்னொரு புது மேடு வந்துடுறாங்க. ராணியோட சேம்பருக்கு போன எந்த மேடும் உயிரோட திரும்பி வர்றதில்லை அப்படின்னு முன்னா சொல்றாங்க. ராணினா நம்ம ராஜமாதா தாங்க அப்போ ராணி. ஏன்னா இதெல்லாம் குவைட்டா நடக்குது. மொத்தமா எல்லா கோர்ட் மெய்டு, கோர்ட் லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் டார்ச்சர் பண்றது இல்ல. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தங்களையா நைட் டைம் மட்டும் கூப்பிட்டு போறாங்க குயினோட சேம்பருக்குள்ள. இப்படி டார்ச்சர் நடக்குது, அவங்க இறந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் புது மெய்டு வந்துடுறாங்க அவங்க இடத்துக்கு. இப்படி நடந்துட்டே இருக்கிறப்போ கேபிக்கு தெரியுது நம்மளையும் ஒரு நாள் இப்படி கூப்பிட்டு போவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அந்த பயத்துல தான் கேபி வந்து என்ன மீட் பண்ணியிருக்கா. ப்ளீஸ் நம்ம வந்து எங்காவது ஓடி போயிடலாம், நம்ம வாழ்க்கை வேற எங்காவது போய் ஆரம்பிச்சுக்கலான்னு கேட்டா. ஆனா நான் பயங்கரமான கோலமா, என்னால அந்த முடிவை எனக்கு எடுக்க முடியல. ஏன்னா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டியதாக இருந்தது. அது மட்டும் இல்லாம பேலஸ்குள்ள மெய்டா இருக்கிறவ கேபி, அங்க இருக்கிற எல்லா மெய்டுமே அரசருக்கு சொந்தமானவங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை நான் யோசிச்சுட்டு நான் வந்து கேபிக்கு வாக்கு கொடுக்காம அவளை திருப்பி அரண்மனைக்குள்ளேயே கூப்பிட்டு வந்தேன். என் கூட வந்த கேபி அழுதுட்டே வந்தா. அவகிட்ட நான் சொன்னது, பாரு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, வேற ஏதாவது நான் வழி இருக்கான்னு பாக்குறேன், உன்னை விசாரிக்கிறதுக்கு அவங்க கூப்பிட்டு போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும்னு பாக்குறேன், பொறுமையாரு, வெயிட் பண்ண அப்படின்னு அவளை சமாதானப்படுத்தி நான் பேலஸ்குள்ள கூப்பிட்டு வந்தேன். அதுதாமா நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. அன்னைக்கே நான் வந்து கேபி கூட ஓடி போயிருக்கணும், நானும் அவளும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கணும். ஏன் அப்படி சொல்றீங்க, அன்னைக்கு நைட்டு எங்க அம்மாக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம நயனா கேட்குறப்போ நான் சமாதானப்படுத்தி கேபியை எகெயின் வந்துட்டு அரண்மனைக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டேன். அவள் அழுகாச்சி நிற்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வெளியே அழுதுகிட்டே இருந்திருக்கா. அப்போ வாக்கிங் வந்த அரசர் கேபியை பார்த்துட்டாரு. கேபியை பார்த்ததும் என்னமோ தெரியல, டக்குன்னு அவருக்கு கேபியை பிடிச்சி போச்சு. அரசருக்கு எந்த மேடு பிடிச்சிருந்தாலும் சரி, மறு வார்த்தையும் கிடையாது, அந்த மேடு மறுக்கிறதுக்கான அதிகாரமும் கிடையாது. மறுத்தா உயிர் போயிடும். கேபி அலங்காரம் பண்ணி அரசரோட அறைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அரசருக்கு கேபி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால உன்னை நான் ராயல் கான்சர்ட் ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்து அன்னைக்கு இரவு கேபியும் அரசரும் ஒன்னா இருந்திருக்காங்க. அதுக்கடுத்த நாள் இன்னொரு மேடை கூப்பிட்டு போறாங்க விசாரிக்கிறதுக்காக, டார்ச்சர் பண்றதுக்காக. அடுத்தது தன்னை தான் கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு கேபிக்கு தெரியும். ஏன்னா கேபியோட ரூம்மேட்டா இருந்த பொண்ணு இப்போ கூப்பிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமாக தான் கேபி வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா. யாருக்கு, இப்போ அரசருக்கு வந்து பர்சனல் மேடா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு என்ன வந்து பாருன்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து பார்த்துருப்பாங்க. உடம்பு சரியில்லாம தட்டு தடுமாறி தானே எழுந்தே கேபி உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் இப்பதான் நடந்திருக்கும். ஆனால் தன் ஃப்ரெண்டு கிட்ட கூட கேபி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த பக்கமாக ஜங்கு இந்த மேடையும் டார்ச்சர் பண்ணியாச்சு, இவ்வளோ அந்த உண்மையை ஒத்துக்கல, செத்து போயிட்டா. அடுத்தது கேபிங்கிற பொண்ணு, அந்த மேடை கூப்பிட்டு வா டார்ச்சர் பண்ணி விசாரிக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் அங்கே வந்து பார்த்தா கேபி இல்லை. அவங்க வந்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு அவங்க ஓடி போயிட்டு இருக்காங்க. அவங்க யாரை பார்க்க வந்துட்டு இருப்பாங்கன்னா கேபி உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இங்க நீ வெயிட் பண்ணு நான் வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு. அதை கூட அரசரோட பர்சனல் மேட் சொல்லியிருப்பாங்களே நம்ம நயனா கிட்ட, உன் அம்மா கேபி கடைசி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா, இங்க வெயிட் பண்ணு நான் உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு ஆனால் வரவே இல்லைன்னு சொல்லி கேபி பார்க்க தாங்க வந்துட்டு இருப்பாங்க. அப்போ குறுக்கால முன்னா வந்து இதை பாரு உடனே என் கூடவா நான் அங்கிருந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா கேபியை காணும் அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணை தேடுங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி பேலஸ் கார்டுக்கு உத்தரவு போயிருக்கும். அப்போ புரிஞ்சு போச்சு, ஓகே கேபியை டார்ச்சர் பண்ணதான் கூப்பிட்டு போறாங்க அப்படின்ட்டு முன்னா வந்து பாதிலே கூப்பிட்டு போயிருப்பாங்க. கேபியை பேலஸ்க்கு விட்டு வெளியே கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பா வச்சிருந்திருப்பாங்க. அப்ப கேபி சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு நான் என் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்றதாக சொல்லியிருந்தேன், ப்ளீஸ் என் ஃப்ரெண்டு கிட்ட இதை மட்டும் சொல்லிருங்களே அப்படிங்கிறப்போ அடுத்த நாள் இந்த பேலஸ் கார்டா தான் வந்து முன்னா வந்திருப்பாங்க. ஏன்னா இவர் மேல யாருக்கும் சந்தேகம் வராது இல்லையா, நம்ம கேபியோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடலாம், கேபி பத்திரமா இருக்கா அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலான்னு வந்தப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஜங்கோட ஆட்கள் வந்து கேபியை காணும் அப்படிங்கிறப்ப நீ கேபியோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சிட்டு போய் டார்ச்சர் பண்ண கூப்பிட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிய வந்தது. அதனால என்னால எதுவும் சொல்ல முடியல. அதுக்கப்புறமாக என்னோட அப்பா நோய்வாய்ப்பட்டு இருந்தவர் சடனா இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறமாக நான் பேலஸ் கார்டு அப்படிங்கிற என்னோட ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன். அதுக்கு காரணம் எங்க அப்பா இறந்து போயிருக்காரு. அதுக்காக 3 வருஷம் வந்து நான் துக்கம் அனுஷ்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேபியை கூப்பிட்டுக்கிட்டு எப்படியாவது இந்த நாட்டோட எல்லைக்கு போயிடலாம், இல்ல அங்கேயும் பிரச்சனை வந்தது அப்படின்னா அதை தாண்டி மின்னாட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற பிளான்ல இருந்தேன். எல்லைக்கு போகிற சமயங்களை நிறைய பேருங்களை அடையாளம் கண்டுக்கிட்டு ராஜா மாத்தாவோட ஆட்கள்லாம் துரத்துனாங்க. எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். ஆனா எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தது.
கேபி என் கூட இருக்கா, என் காதல் இருக்கு, நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனா இல்ல, என் எண்ணம் முட்டாள்தனமானது. அது மட்டும் இல்லாம நான் கேபியை இழந்துட்டேன் அப்படிங்கறது அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. ஏன்னா அந்த சமயத்துல அவ பிரெக்னெண்டா இருந்தா. அவ வயித்துல நீ வளர்ந்துட்டு இருந்த நயனா, அரசரோட குழந்தை அவ வயித்துல இருந்தது. அப்பதான் அந்த ஹேர் பின்னையும் காட்டியிருப்பாங்க. அப்பவே என் காதல் சுக்குநூறா உடஞ்சு போச்சு. ஆனாலும் மனசுல ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன். நான் கேபியையும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கும் பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா அது அரசரோட ரத்தம். இவங்க 2 பேரும் பாதுகாக்கிறது தான் நம்ம கடமை அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுல நான் உறுதி எடுத்துக்கிட்டேன். நானும் கேபியும் ஓடி ஓடி தப்பிச்சோம். ராஜமாதாவோட ஆட்கள் அடையாளம் கண்டுப்பாங்க, ஜங்கோட ஆட்கள் வருவாங்க, எல்லா இடத்துலயும் ஓடி ஓடி தப்பிச்சோம். அவளோட வயித்துல இருக்கிற நீ வளர ஆரம்பிச்ச. பெரிய வயிறை வச்சுக்கிட்டு கேபியால ஓடி ஒழிய எங்கேயுமே போக முடியல. நாங்க பேலஸ்ல இல்ல அப்படிங்கிற சமயத்துல எங்க குடும்பம் எல்லாம் டார்ச்சர் செய்யப்பட்டுச்சு. ஆனா அவங்கள போய் கூட எங்களால பார்க்க முடியலன்னு எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா எங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா எங்க உயிருக்காகவும் கேபியோட வயித்துல இருந்த நீ உன்னோட உயிருக்காகவும் நான் அவங்க ஓடணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல முடியல. ஏன்னா கேபி நல்ல நிற மாச கர்ப்பிணி, டெலிவரிக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த சமயம். அப்போ ஜங்கோட ஆட்கள் எங்களை நல்லா துரத்திட்டு வந்தாங்க. அப்பதான் கேபி கிட்ட சொன்னேன், எப்படியாவது மிங் நாட்டுக்குள்ள போயிடு. ஏன்னா அவங்க இப்போ பார்டர்ல தான் இருந்திருப்பாங்க, ஜேஷன் நாட்டுக்கும் மிங் நாட்டுக்கும். மிங் நாட்டுக்குள்ள போயிட்டு மக்களோட மக்களா கலந்துட்டு தான் நான் சொன்னேன். துரத்திட்டு வர்ற இவங்க எல்லாரும் கூடிய சண்டை போட்டு இவங்களை நான் தாமதப்படுத்துறேன்னு சொன்னேன். ஆனா கேபி எகேன் ஜேஷன் நாட்டுக்குள்ளேயே வந்திருப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அங்கதான் ஜெயில உன்னை பெத்தெடுத்திருப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்ப துரத்திட்டு வந்தவங்க அவளை தாக்குனதுனால டெலிவரி பெயின் எடுத்து உன்னை பெத்து போட்டு அவ செத்து போயிட்டா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. நான் அதிகமா பார்டர்லயே இருந்த மிங் நாட்டுக்குள்ள கூட போயிட்டு கேபி எல்லாம் தேடினா அவளை பார்க்க முடியல. சரி, எங்கேயோ கேபியும் குழந்தையும் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதனாலதான் இப்ப வரைக்கும் கூட அடிக்கடி மிங் நாட்டுக்குள்ள போயிட்டு கேபியை தேடி பாக்குறதே என்னோட வேலையை வச்சுட்டு இருந்தேன். ஆனா கமிஷன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நான் என்னைக்கு கேபியை கடைசியா பார்த்து உன் வயித்துல இருக்கிற குழந்தை பிறந்து உன் கஷ்டத்தை தீக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சனோ அன்னைக்கே உன்னை பெத்து போட்டு கேபி செத்து போயிட்டா அப்படிங்கிறது அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. என்ன மன்னிச்சிருமா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நான் கேபியை காப்பாத்திருக்கணும், உன்னை பாதுகாத்திருக்கணும். இளவரசி என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்போ, ஐயோ ப்ளீஸ் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. நீங்க என் அம்மாவை அந்த அளவுக்கு பாதுகாத்ததுனாலதான் இன்னைக்கு நான் உயிரோடு இந்த உலகத்துல இருக்கேன். அதனால நீங்க என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நயனா அழுதுகிட்டே இருப்பா.